ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 3ல ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுவும் 10th புக் பேஸ்டாக தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு இன்னும் 10th புக்கில் ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் இருக்குது, யூனிட் 7. இதை முடித்தோம் அப்படின்னா 10th புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஓவர் ஆகிடும். ஸோ அது எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இவ்வளோ யூனிட் 6ல் இருக்கிற டாப்பிக்கும் கவர் ஆகுது, யூனிட் 3ல் இருக்கிற டாப்பிக்கும் இத்தனை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுகெதர் வி ரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் நான் இப்போ வந்து வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் படிக்கணும், மற்றவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம 10th ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கோமா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி இதெல்லாமே வந்துட்டு 10th புக்கில் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம 10th புக் ஃபுல்லாகவே முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், இத்தனை டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10th புக் தான் வந்துட்டு பேஸ் ஆனது. அதுலேருந்தே ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை வச்சே நம்ம மற்ற ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற, சமச்சீர் புக்கில் இருக்கிற மற்ற ஸ்டாண்டர்ட்ஸோடையும் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 10th புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய டார்கெட் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 monthsக்குள்ளே நம்ம ஜிகே டாப்பிக்கை முடிக்கணும். எஸ்பெஷலி யூனிட் 3, 4, 5 and 6 இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்க போது. 5 monthsக்குள்ளே இதை முடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி வந்துருச்சு. டிசம்பர் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ December 20 அப்படிங்கிறது Group 4 எக்ஸாம் வருது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியும். கண்டினியூஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட எஃபர்ட்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக போடணும். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம், நம்மளால் முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் 7ல் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆன்டி கலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஆன் 23rd June 1757 the Nawab of Bengal Sirajud-Dowla was defeated by the East India Company at the Battle of Plassey. ஸோ என்ன இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, நவாப் ஆஃப் பெங்காலாக யார் இருக்கா அப்படின்னா 1757ல் சிராஜுத்தௌலா அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிற ஒரு போரில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவரை தோக்கடிச்சிடுறாங்க. த பேட்டில் வாஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை ராபர்ட் கிளைவ். ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், என்னென்ன கலர் எதுக்காக அப்படின்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த லைட் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். அந்த ஒரு ஈவெண்ட்லேயும் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்கள்ல, அவங்கள நான் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி போரில் வந்து ராபர்ட் கிளைவ் தான் வழிநடத்தி செல்கிறாரு, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, who managed to get the clandestine support from Mir Jafar, the uncle of Sirajud-Dowla and the chief of the Nawab's army. ஸோ இங்கே என்ன நடக்குது, மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவர் சிராஜுத்தௌலாவோட அங்கிளாக இருந்திருப்பார். அவர் தான் நவாபோட ஆர்மியில் வந்து சீஃபாகவும் இருந்திருப்பார். ஆனால் என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி ராபர்ட் கிளைவ் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ கிளைவ் வாஸ் ஹெல்ப்டு பை த ஜாகத் செட்ஸ், மணி லெண்டர்ஸ் ஃப்ரம் பெங்கால், ஹூ வேர் அக்ரீவ்டு பை சிராஜுத்தௌலாஸ் பாலிசி. ஸோ என்ன சொல்கிறாங்க, இங்கே கிளைவுக்கு இன்னொருத்தரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. யார் அப்படின்னா ஜாகத் சேட்ஸ் அப்படிங்கிறவர். அவர் யார், பணம் கொடுக்குறவர், பெங்காலில் பணம் நிறையா பேர்த்துக்கு கொடுக்குறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி லெண்டர். அவர் பேர் ஜாகத் சேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, சிராஜுத்தௌலாவோட அக்ரெசிவான பாலிசி எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாமல் ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே, between 1757 and 1760 the company received rupees 22.5 million from Mir Jafar, who became the new Nawab of Bengal. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ராபர்ட் கிளைவ் வந்துட்டு சிராஜுத்தௌலாவை தோக்கடிச்சிட்டாரு. மீர் ஜாஃபர் இப்போ சிராஜுத்தௌலாவோட பதவியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவர் இப்போ நவாப் ஆஃப் பெங்காலாக ஆயிட்டார். அவர் இருக்கிற சமயத்தில் $22.5 million வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிருக்கு. அப்போ எவ்வளோ காசு, அந்த காலத்துலேயே 22.5 million ருபீஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, த சேம் மணி வாஸ் லேட்டர் இன்வெஸ்டட் டு ப்ரொபெல் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் பிரிட்டன்.
இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மணியை வச்சு பிரிட்டனில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட், இந்தியா வாஸ் லெட் டு த பாத் ஆஃப் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஃபோர்ஸ்டு டு கிரியேட் அ மார்க்கெட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் பிரிட்டன். என்ன பண்ணாங்க, அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரொம்பவே குறைய ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே உற்பத்தி பண்ணுற மாதிரி நிலைமை வர ஆரம்பிச்சுது இந்தியாவுக்கு. ஓகே, த பிளண்டர் ஆஃப் இந்தியா பை த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்டினியூட் ஃபார் அனதர் 190 இயர்ஸ். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மக்கிட்ட ரொம்பவே சொன்னாங்க, இது வரைக்கும் 190 வருஷங்களாக இந்தியாவை கொள்ளையடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, in this lesson, the story of resistance and the varied range of response against the British rule in the Indian subcontinent from the early and mid 19th century to the early 20th century are outlined. So இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டில் என்னென்ன கிளர்ச்சிகள்லாம் பண்ணோம், ரிவோல்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம், என்னென்ன மாதிரி ரெபலியன்ஸ்லாம் பண்ணோம், பீசன்ட் ரெபலியன்ஸ் ஆகட்டும், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆகட்டும், கிரேட் ரெபலியன் 1857 ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட்டு பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீசன்ட் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மலைவாழ் மக்களும் ஃபார்மர்ஸும் சேர்ந்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். while the urban elite of India was busy responding to the Western ideas and rationality by engaging in various socio-religious reform movements, a far more aggressive response to the British rule emerged in rural India. என்ன நடக்குது, இப்போ ரூரல் பீப்புள் அர்பன் பீப்புளாக இருப்பாங்க இல்லையா. ரூரல்னால் வந்துட்டு கிராமத்து மக்கள், அர்பன்னா வந்துட்டு சிட்டி பீப்புள்ஸ். சிட்டி பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ஆகுது, வெஸ்டர்ன் ஐடியாஸ் அப்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க வேரியஸ் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு ரூரல் பீப்புள், இந்தியாவில் இருக்கிற ரூரல் பீப்புள் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவாக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக. ஏன்னா சிட்டி பீப்புளை விட ரூரல் பீப்புள் தான் ரொம்ப அதிகமாகவே பாதிப்படைஞ்சாங்கன்னே சொல்லலாம். The traditional elite and peasants along with the tribals revolted. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறையா ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ் ஆகட்டும், இல்லை மலைவாழ் மக்கள் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து கழகத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. they were not only necessarily seeking the removal of British but rather the restoration of the pre-colonial order. அவங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கல, அவங்களோட ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. they were nearly 100 peasant uprising during British rule. கிட்டத்தட்ட 100 ஃபார்மர் அப்ரைசிங் வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 வேஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, ரீஸ்டோரேட்டிவ் ரெபலியன்ஸ். அப்படின்னா என்ன, பழைய மாதிரி இருக்கிறதையே திரும்ப பழைய சிஸ்டமே திரும்ப கொண்டு வரணும், நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேயை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அஜிடேஷன்ஸ் ஆஃப் திஸ் டைப் ரிலேட்ஸ் டு அட்டம்ப்ட்ஸ் டு ரீஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ். ஸோ பழமையான இதை வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ரெபலியன் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். சச் அஜிடேஷன்ஸ் வேர் லெட் பை ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஹூ ஃபவுட் ஃபார் த ரெபலியன் ஆஃப் த லோக்கல் பாப்புலேஸ் பை ரீஸ்ட்ரக்சரிங் சொசைட்டி ஆன் சர்டைன் ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ். ரிலீஜியஸ் மூமெண்ட்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் ஆஃப் லீடர்ஸ் வந்து போராடுறாங்க, அவங்க ரிலீஜியஸ் இதை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அது ரிலீஜியஸ் மூமெண்ட். Social banditry. The leaders of such movements were considered criminal by the British and the traditional elite, but leaders were looked upon by their people as heroes or champions of their cause. இந்த social banditry அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு லீடர் பிரிட்டிஷ்க்கு வந்து கிரிமினலாக தெரியலாம், ஆனால் அவங்களோட பீப்புள்ஸுக்கு, அவங்களோட ரிலீஜியஸ் பீப்புள்ஸுக்கோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஹீரோவாக தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ் எதிர்த்து போராடனால இவங்க அவங்களுக்கு ஒரு ஹீரோ, இங்கே பிரிட்டிஷ் எதிர்த்து போகிறனால பிரிட்டிஷ்க்கு அவங்க கிரிமினலாக தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் சோஷியல் பேண்டட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மாஸ் இன்சரக்ஷன். யூஸ்வலி லீடர்லெஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங். லீடர் ஒரு கூட்டத்துக்கு தலைமையில் தாங்க மாட்டாங்க, எல்லா மக்களும் சேர்ந்து திடீர்னு கிளர்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுதான் மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
Next, changes in the revenue system. The East India Company restructured the Mughal revenue system across India in such a manner that it increased the financial burden on the peasants. என்ன பண்ணுச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து மொகல்ல ஒரு ரெவன்யூ சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிராக வந்துட்டு இது நிறையா ஃபினான்ஷியல் பேர்டன்ஸை ஃபார்மர்ஸ் மேலே திணிக்க ஆரம்பித்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ there was no widespread system of private ownership of the land in pre-British India. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்மக்கிட்டலாம் ப்ரைவேட்ஸாக ஒரு லேண்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் லேண்ட்ஸாக இல்லாமல் அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு சாரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் தான் அது காமனாக எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு நிலம் இருக்குன்னா அது எல்லாருமே சேர்ந்து விவசாயம் பண்ணுறது, அதுலேருந்து அறுவடை இருக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தவங்க தான் அந்த பர்டிகுலர் லேண்டை ஒரு ப்ரைவேட்டாக ஒருத்தவங்க தான் அந்த லேண்டை வந்துட்டு உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு டேக்ஸ் எல்லாமே பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா டேக்ஸஸ்லாம் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பீசன்ஸ் மேலே, அதாவது ஃபார்மர்ஸ் மேலே ஒரு பேர்டனாக இருக்க ஆரம்பிச்சுது இந்த system, revenue system. Okay, subletting of land. The practice of letting out and subletting of land complicated the agrarian relations. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு லேண்டே வந்து துண்டு துண்டாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. இதனால எந்த லேண்ட் யாரோடது அப்படிங்கிற மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. The zamindar often sublet land to many subordinate lords who in return collected a fixed amount of revenue from the peasants. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜமீன்தார்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே நிறையா சப் லார்ட்ஸ், லேண்ட் லார்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் பீசன்ஸ் எல்லாமே, ஃபார்மர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பீசன்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து நிறையா டேக்ஸஸ் வந்து லார்ட்ஸுக்கு கொடுப்பாங்க, லார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜமீன்தார்ஸுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ பீசன்ஸ் தான் வந்து விவசாயம் எல்லாமே பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு டேக்ஸும் வந்துட்டு அவங்க தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டேரெக்டாக ஜமீன்தார்கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல. இதுக்கு நடுவில் லேண்ட் லார்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களை போட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இடையில யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட உழைப்பை வந்து சுரண்டுற விதமாக இருக்குது இந்த லேண்ட் லார்ட்ஸ் அப்படிங்கிறத இது பண்ணது. திஸ் இன்க்ரீஸ் த டேக்ஸ் பர்டன் ஆன் த பீசன்ஸ். ஓகே, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதான் என்ன சொல்லுவோம், பீசன்ட் அப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம். பீசன்ட் ரிவோல்ட்ஸ் பிகான் டு எரப்ட் இன் த ஏர்லி 19th century. ஸோ 19th centuryல தான் பீசன்ட்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் கண்டினியூ டில் த வெரி எண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா எண்ட் ஆகிற வரைக்குமே இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபராசி மூமெண்ட். Farazi movement was launched by Haji Shariatullah in 1818. ஸோ ஃபராசி மூமெண்ட் யார் லான்ச் பண்ணலாம், இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட். அதை யார் ஸ்டார்ட் பண்ணால், எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறத இந்த லைட் ப்ளூ கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபராசி மூமெண்ட்டுங்கிறது ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவர் 1818 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டெத்துக்கு அப்புறம் இந்த ரெபலியனை யார் கொண்டு போயிருக்கா அப்படின்னா, அவரோட சன் டூட்டு மயான் அப்படிங்கிறவர் கொண்டு போயிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பீசன்ஸ்லாம் டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இவர் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பித்தார். இட் கெயின்ட் பாப்புலாரிட்டி ஆன் அ சிம்பிள் டாக்டரின் தட் land and all wealth should be equally enjoyed by the common folks. ஸோ லேண்டுங்கிறது எல்லாத்துக்குமே உரிமையானது தான். ஸோ அதில் கிடைக்கிற லாபம் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் ஷேர் ஆகணும். டேக்ஸ்னால் எல்லாத்துக்கும் ஈக்குவலான டேக்ஸ் தான். இதில் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு வந்து எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா வந்துட்டு லேண்ட் அதுலேருந்து எடுக்கிற வெல்த் எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, லேண்ட் பிலாங்ஸ் டு காட், லேண்டுங்கிறது இறைவனோடது அப்படிங்கிறதே சொல்கிறாரு. அதில் டேக்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் லீவிங் டேக்ஸஸ் ஆன் இட் வாஸ் தேர் ஃபோர் அகைன்ஸ்ட். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இறைவனுக்கே வந்து இது அவரோட லாவையே வந்து மதிக்காமல் இருக்க மாதிரி. ஏன்னா லேண்டுங்கிறது காடுக்கு சொந்தமானது. ஸோ அதுக்கே வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா டிவைன் லா வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த வயலட் கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறது என்னென்னா, சேயிங்ஸ் ஆர் கோட்ஸ் ஆர் ஸ்லோகன்ஸ் ஆஃப் சம் பீப்புள். இங்கே வந்து டூட்டு மெயினோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அப்படிங்கிறது. ஸோ அதனால நான் வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே,
Next, large numbers of peasants were mobilized through a network of village organizations. இப்போ என்ன பண்ணாங்க, நிறையா பீப்புள் ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு வில்லேஜ் ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டூட்டு மெயின் வந்து இறந்து போகிறாரு. அதனால இந்த 1870s இதை யார் திரும்ப டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னா நோவ் மெயின் அப்படிங்கிறவர் டேக் ஓவர் பண்ணுவார். ஓகே, இதோட இந்த ஃபராசி மூமெண்ட் வந்து முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வாஹாபி ரெபல்லியன் இன் பராசாட் அப்படிங்கிறது. ஸோ த வாஹாபி ரெபல்லியன் வாஸ் அன் ஆன்டி இம்பீரியல் அண்ட் ஆன்டி லேண்ட்லார்ட் மூமெண்ட். ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் இந்த லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஜமீன்தார்ஸுக்கு கீழே இருக்காங்க லேண்ட் லார்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு எதிரான மூமெண்ட் தான் இந்த வஹாபி மூமெண்ட் அப்படிங்கிறது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1827 பராசாட்டுங்கிற பெங்கால் ரீஜனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ப்ரீச்சர் திட்டு மிர் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த இவர் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வஹாபி டீச்சிங். ஸோ வஹாபி டீச்சிங்கில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவர். இவர் என்ன பண்ணுறாரு, ஹி பிகேம் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர் அமாங் த ப்ரீடாமினன்ட்லி முஸ்லிம் பீசன்ஸ் அப்ரெஸ்ட் அண்டர் த கோவர்சிவ் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம்க்கு எதிராக, ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னா ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் ஹெட்டாக இருப்பார். அந்த ஹெட் வந்து என்ன பண்ணுவார், ஸோ டேக்ஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதாகட்டும், அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது எல்லாருமே ஜமீன்தார்ஸ் தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஜமீன்தாரி சிஸ்டம்க்கு எதிராக முஸ்லீம் ரிலேட்டடான ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று குடைக்கிறதுல இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரைபல் அப்ரைசிங். மலைவாழ் மக்களோட அப்ரைசிங்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பீசன்ட் அப்ரைசிங். இப்போ ட்ரைபல் அப்ரைசிங். Under colonial rule, for the first time in Indian history, government claimed a direct proprietary right over forest. இப்போ என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கொலோனியல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ணிட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆகுது, அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அது அவங்களோட இடம், அவங்களோட ட்ரெடிஷன் வேறு மாதிரி இருக்கும், கல்ச்சர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் கவர்மெண்ட் எல்லாமே நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபாரஸ்ட் வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்தாங்க. த பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இட்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லெட் டு த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் சிஸ்டம். இப்போ கவர்மெண்ட் உள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இல்லையா, ஸோ அவங்களுக்கான இது எல்லாத்தையுமே ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகட்டும், ஸோ காடுகளெல்லாம் அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணலாம், ஆர் மேபி அவங்களோட நீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விதத்தில் நம்மளோட ட்ரைபல் பீப்புளோட ட்ரெடிஷனையே வந்து அவங்க டிஸ்இன்டகிரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் என்கரேஜ் த இன்கர்ஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் பை த நான் ட்ரைபல் பீப்புள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மணி லெண்டர்ஸு, ட்ரேடர்ஸ், லேண்ட் கிராபர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மலைவாழ் மக்களோட அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. ஈவன் காமன் பீப்புள் கூட, ஏன்னா ட்ரைபல் பீப்புளுங்கிறது அவங்களோட அது தனி சொசைட்டி. இப்போ நான் ட்ரைபல் பீப்புள், காமன் பீப்புள் கூட எல்லாமே அவங்க இடத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. This led to the widespread loss of Adivasi land and their displacement from their traditional habitats. ஸோ அதனால் என்னாச்சு, அவங்களோட ஹேபிட்டேட்டை ஃபுல்லாக லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. Tribal resistance was therefore a response against those who either introduced changes in the peaceful tribal life or took undue advantage of the innocence of the tribal people. ஸோ ட்ரைபல் பீப்புள் இன்னசென்ஸை காரணமாக வச்சு அதை அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிறதாகட்டும், இல்லை அப்படின்னா வந்து அவங்களோட இடத்துக்கு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறதாகட்டும், இது மூலியமாக ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 to 3 மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கோல் மூமெண்ட், சண்டால் மூமெண்ட் அண்டு முண்டா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மூமெண்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோல் ரிவோல்ட். ஒன் மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட், த கோல் அப்ரைசிங் ஆஃப் 1831 to 32 took place in சோட்டாநாக்பூர் அண்டு சிங்பம் ரீஜன் ஆஃப் ப்ரெசன்ட் டே ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா. என்ன நடக்குது, கோல் ரெபல்லியன் வந்து சோட்டாநாக்பூர்லையும் சிங்பம்லையும் நடக்குது. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட்லேயும் ஒடிஷாலையும் இருக்குது. யார் யார் அதுக்கு லீடராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் அண்டு சிங்ராய் அப்படிங்கிறவர், பிந்த்ராய் அண்ட் சிங்ராய் அப்படிங்கிற 2 பேர்.
The Raja of Chotanagpur had leased out to moneylenders the job of revenue collection. என்ன பண்றாங்க இப்போ அந்த ராஜா வந்துட்டு அந்த சோட்டநாக்பூர்ல இருக்க ராஜா வந்துட்டு என்ன பண்றாரு, மணிலெண்டர்ஸ் கிட்ட வந்து இந்த லேண்டை கொடுத்துட்டு, ஸோ அதுக்கு பதிலாக ரெவன்யூ வந்துட்டு நிறைய டாக்ஸஸ் ரெவன்யூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The usury and forcible eviction of the tribals from their land led to the resentment of Coles. ஸோ அவங்களோட நிலத்தை அபகரிக்கிறனால அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கோல்ஸ் ரெபல்லியன் அப்படிங்கிற ஒன்று உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கோல்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்க மக்களோட பேர். ஓகே, ஸோ கோல்ஸ் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இனிஷியல் ப்ரொட்டஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட நிலத்தை வந்து சுரண்டுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, பிளண்டர்ஸ் ஆரிசன்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் ஆன் தியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட்சைடர்ஸ். ஸோ அவங்களோட நிலத்திலே போய் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்க. அதனால இங்கே கோல் ரிவோல்ட் அப்படிங்கிறது உண்டாச்சு. திஸ் வாஸ் ஃபாலோட் பை கில்லிங் ஆஃப். அதனால இவங்க இந்த கோல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த மணி லெண்டர்ஸு மெர்ச்சன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. த ட்ரைபல் லீடர்ஸ் அடாப்டட் வேரியஸ் மெத்தட்ஸ் டு ஸ்ப்ரெட் தேர் மெசேஜ். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கோல் ரிவோல்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது அவங்களோட மெசேஜ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது மூலியமா, ட்ரம்ஸ் பீட்டிங் மூலியமா, அவுட்சைடர்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரம்ஸ் பீட்டிங் மூலியமாகவும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. த பிரிட்டிஷ் அப்ரஸ்டு த ரெபிலியன் வித் கிரேட் வைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவுட்சைடர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே வந்து மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுறாங்க இந்த கோல்ஸ் எல்லாரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அண்டு சண்டா கோல் இன்சோரக்ஷன். த சண்டால்ஸ் ஸ்கேட்டர்ட் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ ஈஸ்டர்ன் இந்தியாவில் தான் சண்டால்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி தான் அவங்களோட லேண்டை விட்டு போக வச்சாங்க. ஸோ என்னாச்சு, when forced to move out of their homeland during the process of creation of Jamins under permanent settlements cleared the forest area around the ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ இவங்க ராஜ்மஹால் ஹில்ஸை சுற்றி தான் இருக்காங்க. ஸோ இவங்களையும் அவங்களோட ஹேபிடேட்ஸை விட்டு வெளியேற்ற வைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, தேவர் அப்ரெஸ்டு பை த லோக்கல் போலீஸ் அண்ட் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் எங்கேஜ் இன் த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கல் போலீஸ் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கே ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புஷ்டு அவுட் ஆஃப் தேர் ஃபெமிலியர் ஹேபிடேட் த சண்டால்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் டு ரிலை ஆன் த மணி லெண்டர்ஸ் ஃபார் தேர் சப்சிஸ்டன்ஸ். இப்போ என்னாச்சு, இவங்களை கொண்டாலுமே வந்துட்டு ஸோ அந்த சைடு லோக்கல் பீப்புள்ஸ் ஆகட்டும், யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து இவங்களை வந்து அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அடிமைப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே மணி லெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ மணி லெண்டர்ஸை நம்பி தான் வந்து இந்த சண்டால் பீப்புள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அதனால் என்னாச்சு, சூன் தேவர் ட்ராப்ட் இன் எ விக்ஷியஸ் சர்க்கிள் ஆஃப் டெபிட் அண்ட் எக்ஸார்ஷன். ஸோ ரொம்ப கடனுக்கு வந்து உட்பட ஆரம்பித்தாங்க இவங்க. ஏன்னா மணி லெண்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க இருக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நிறையா கடன் வாங்குறதா இருந்துச்சு மணி லெண்டர்ஸ் கிட்ட. அதை திருப்பி பே பண்ண முடியாமல் அதுக்கு திருப்பி கடன் வாங்குறதா இருக்கட்டும், ஸோ அப்புறம் அதுக்கு டாக்ஸஸ் எல்லாமே பே பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சுது. சண்டால்ஸ் ஆல்சோ ஃபெல்ட் நெக்லிட்டட் அண்டர் த கரப்ட் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தேர் இன்எபிலிட்டி டு ரெண்டர் ஜஸ்டிஸ் டு தேர் லெஜிட்டிமேட் கிரீவியன்சஸ். ஸோ சண்டால்ஸ் என்ன வருத்தப்படுறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவே கரப்டட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஸோ இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம ரீஜனே நம்மளால் வந்து ஜஸ்டிஸ் பண்ணி திரும்ப வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு ரெபலியன் ஏற்படுது. அதான் வந்துட்டு சண்டால் ஹூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட அவுட் பிரேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1854 ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சோஷியல் பேண்டட்ரி லெட் பை அ பர்சன் நேம்டு பீர் சிங் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வராரு. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸுக்கு போய் இந்த மாதிரி 1854 ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஸோ தீஸ் வேர் டைரக்டட் அகைன்ஸ்ட் மகாஜன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ இதெல்லாம் யாருக்கு எதிராக திரும்புது, மகாஜன்ஸுக்கும் ட்ரேடர்ஸ்க்கும் எதிராக திரும்புது. ஸோ இன் 1855 2 சண்டால் பிரதர்ஸ் சித்து அண்ட் கண்ணு அப்படிங்கிற 2 பேர் தான் இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ சித்து அண்ட் கண்ணு அப்படிங்கிறவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொக்ளைம்டு தே ஹேட் ரிசீவ்ட் எ என்ன சொல்கிறாங்க, காட் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி ரெபலியன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிரதர்ஸும் சொல்கிறாங்க. யார், சித்து அண்ட் கண்ணு வந்து சொல்கிறாங்க. பை ஜூலை 1855 த ரெபலியன் ஹேஸ் டேக்கன் த ஃபார்ம் ஆஃப் ஓப்பன் இன்சர்ஷன் அகெயின்ஸ்ட் த மகாஜன்ஸ் அண்ட் த ஜமீன்தார்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஓப்பனாகவே ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மகாஜன்ஸையும் சரி, ஜமீன்தார்ஸ், பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜூலை 1855 ஒரு ரெபலியன் வந்து ஆரம்பிக்கிறாங்க.
தே மார்ச்டு வித் என்ன பண்ணுறாங்க, இது ஈட்டி அந்த மாதிரி நிறையா இது வில் அம்பு கோடாரி இந்த மாதிரி கத்தி எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள தாக்குறதுக்காக ஸோ எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, ராஜ்மஹால் அண்டு பகல்பூரை நோக்கி போகிறாங்க. பை ப்ரொக்ளாமிங் தட் த கம்பெனி ரூல் வாஸ் அபவுட் டு எண்ட். என்ன சொல்லிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா, கம்பெனி ரூல் வந்து இதோட எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. இன் ரெஸ்பான்ஸ் வில்லேஜஸ் வேர் ரெய்டட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டெஸ்ட்ராய்ட் பை த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் கோவம் வரும் இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வில்லேஜுக்கே போய் அவங்களோட இருப்பிடத்தை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. In 1855, an act was passed to regulate the territories occupied by the Sandals. ஸோ என்னாச்சு அப்படின்னா 1855 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. சண்டால்ஸ் வந்து இதுக்கு மேலே ரெபல் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. The act formed the territory into a separate division called. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, சண்டால் பர்கானா டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் டிவிஷன் வந்து அந்த ஆக்ட் படி கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் முண்டா ரெபலியன். முண்டா ரெபலியன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ட்ரைபல் ரெபலியன்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் அக்கர்ட் இன் எங்கே நடக்குது, ராஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. ஸோ நோன் அஸ் உலுகுலான் ரெபலியன். இது எப்படி சொல்லுவோம், கிரேட் டுமல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ராஞ்சியில் நடக்குது, உலுகுலான் ரெபலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கிரேட் துமுல்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். ஓகே, இந்த ரெபலியன் முண்டா ரெபலியனை. ஸோ முண்டா பீப்புள் வாஸ் ஃபெமிலியர் வித் த கோஆப்ரேட்டிவ் ஆர் கலெக்டிவ் ஃபார்மிங். ஸோ எல்லாரும் சேர்ந்து, இப்போ ஒருத்தர் மட்டும் தனியாக விவசாயம் பண்ண மாட்டாங்க அந்த முண்டாங்கிற ரீஜியனில். ஸோ எல்லாரும் ஸோ ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜே ஒரு குரூப்பாக சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்கே ஜாயிண்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம், அதை குன்காட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இட் வாஸ் டோட்டலி எரோடட் பை த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அண்ட் த இன்ட்ரூஷன் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ். இப்போ என்ன வர ஆரம்பிக்கிறாங்க, மர்ச்சன்ட்ஸும் மணி லெண்டர்ஸும் அவங்க இடத்துக்குள்ளே வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப்பு. அங்கே தான் பார்த்தோம் இல்லையா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு லேண்டுக்கும் ப்ரைவேட் ஓனர்ஷிப் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ இங்கே அந்த மாதிரி கொண்டு வராங்க. அங்கே அப்போ என்ன பண்ணுறாங்க, முண்டா பீப்புள் வேர் ஆல்சோ ஃபோர்ஸ்ஃபுல்லி ரெக்ரூட்டட் ஆஸ் இன்டர்ன்டு லேபர்ஸ் டு ஒர்க் ஆன் பிளான்டேஷன்ஸ். ஸோ அடிமைப்படுத்தப்பட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி ஒரு அவங்க பர்டிகுலர் பிளான்ஸை வந்து அந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள பண்ண சொல்கிறாங்க, பிளான்டேஷன்ஸ் எல்லாமே. 1980s tribal chiefs offered resistance against the alienation of tribal people from their land and imposition of பேத் பெகாரி ஆர் ஃபோர்ஸ்டு லேபர். இப்போ என்ன பண்ணுறாங்க, ட்ரைபல் பீப்புள் எல்லாத்தையும் அடிமை பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இப்போ ஊதியமே இல்லாமல் வந்துட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறது அந்த மாதிரிலாம் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ரெசிஸ்டன்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Okay, the movement received an impetus when Birsha Mundu declared himself as the messenger of God. இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு பிரதர்ஸ் சித்து அண்டு கண்ணு அப்படிங்கிறவங்க காட் வந்து எங்களை ரெபலியன் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே யார் இது பண்ணுறா அப்படின்னா பீர்ஷா முண்டா அப்படிங்கிறவர் வராரு. அவர் தான் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து காட் வந்து என்னை ஒரு மெசஞ்சராக இங்கே அனுப்பியிருக்காரு மூமெண்ட் பண்ண சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, பீர்ஷா கிளைம்டு தட் ஹி ஹேட் எ prophecy and proposed supernatural solutions to the problem of Munda people and establishment of Birsaiti Raj. இங்கே என்ன பண்ணுறாங்க, முண்டா பீப்புளுக்கு வந்து ஒரு அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இது பண்ணுறது தான் எங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிர்ஷாயித் ராஜ் அப்படிங்கிற ஒன்று அவர் கொண்டு வரார். ஓகே, முண்டா லீடர்ஸ் யூட்டிலைஸ் த கல்ட் ஆஃப் பிர்ஷா முண்டா டு ரெக்ரூட் மோர் பீப்புள் டு தேர் காஸ். ஸோ இப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு பிர்ஷா முண்டா கூட சேர்ந்துட்டு நிறையா பீப்புள் வந்து ரெக்ரூட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து வந்து நைட் மீட்டிங்ஸ் இதெல்லாமே போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கிறிஸ்மஸ் டே அப்போது வைலன்ஸுக்கு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷோட எல்லா இடத்தையும் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் மந்த்ஸுக்கு போகுது. ஃபைனலி என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வாஸ் க்ரஷ்ட் அண்ட் பிர்ஷா முண்டா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 1900. அப்புறம் ஜெயிலில் போட்டு இறந்தும் போயிட்டார் அவர். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, முண்டா ரெபலியன் ப்ராம்ப்டட். ஸோ பிரிட்டிஷ்க்கு அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்குது, ஸோ ட்ரைபல் பீப்புளுக்குன்னு தனியாக ஒரு ஆக்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படிங்கிறத 1908 கொண்டு வராங்க. அது மூலயமா நான் ட்ரைபல் பீப்புள் எல்லாமே இனிமேல் ட்ரைபல் பீப்புள் லேண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது அப்படிங்கிறதோட இதை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்துட்டு ஸோ கிரேட் ரெபலியன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.